அனைத்து இறைவா சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். தமிழ் விஸ்வாவசு வருஷத்திய கன்னிராசிக்கான ராசி பலன்கள். இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு சில நல்ல அனுபவங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்துக்கு சனி வந்துட்டார். குருவோட வீட்டுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார். 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. சில பதவிகளை மாற்றக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக என்ன ஒரே ஒரு இதில் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, யார் நல்லவன் யார் கெட்டவன். நம்ம கூட எல்லாரும் சிரித்து பேசுகிறவன் அத்தனை பேரும் நல்லவன் கிடையாது. யார் சிரித்து பேசினாலும் நமக்கு நல்லது சொல்லக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா பழகுவாங்க. அவங்க ஏதாவது சொன்னது நீங்கள் கேட்கலை, நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கலை அப்படின்னா உடனே நீ என் கூட பேசாத. அந்த மாதிரி நண்பன்லாம் நண்பனே கிடையாது. அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதற்குண்டான சூழ்நிலையை இந்த ஆண்டு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சில பேர் உங்களை விட்டு போவாங்க, சில பேர் உங்களுக்கு புதிய நட்புகள் வரும். இந்த புதுசாக வராமல் பாருங்கள், அவன்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 2 பாதங்கள். இந்த பாதங்களில் பிறந்தவாளுடைய செயல்பாடுகளை நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற ஆண்டு. எப்போ வருமானம் ஏற்படும்னா, முதல் 4 மாதங்கள் சூப்பராக இருக்குது. கடைசி 4 மாதங்கள் அபவ் ஆவரேஜ் இருக்குது. இந்த நடு 4 மாதங்கள் உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு, பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடு 4 மாதங்கள்னால் அதாவது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. இந்த நடு 4 மாதங்கள் உங்களுக்கு செலவுகளையும் ஆரோக்கிய சங்கடத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்பாவை நினச்சி பயம், அம்மாவை நினச்சி பயம், அண்ணனை நினச்சி பயம், அக்காவை நினச்சி பயம், அவங்களுடைய ஆரோக்கியத்தை நினச்சி பயம், எனக்கு ஆரோக்கியம், அந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய ஆரோக்கியத்தை நினச்சி பயம்னு இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் நடுவில் ஆவணியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 15லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் எதை நினைத்தாலும், இந்த கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, எதை நினைத்தாலும் பயம், அதை நினைத்தாலும் பயம்னு பயமே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உங்கள் பயத்தை போக்கக்கூடிய வகையில் நீங்கள் கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 4 மாதங்களும் கடைசி 4 மாதங்களும் வருமானத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் கூட படிக்கக்கூடிய நபர்கள்லாம் உங்களை பார்த்து, உங்கள் மாணவர்கள்லாம் உங்களை பார்த்து, எப்படி இவ்வளோ கரெக்டாக படிச்சிட்ற, எங்கள் கூட தானே நீ சுற்றின்னு இருக்க, வெட்டியாக சுற்றின்னு இருக்கோம், ஆனால் நீ கரெக்டாக மார்க் வாங்குறிய. அதாவது உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார் உங்களை தப்பாக பேசுகிறாங்க, யார் உங்களுக்கு அனாவசியமாக உங்களை பற்றி கிண்டல் கேலி பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அதே சமயம் அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள், வேலை விஷயமா, தொழில் விஷயமா, உத்தியோக விஷயமா, வியாபார விஷயமா உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு சங்கடம் என்ன அப்படின்னா, இந்த நடு 4 மாதங்களில் அனாவசிய செலவுகள் அல்லது அனாவசிய தொடர்புகளை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு, ஹஸ்தம் நட்சத்திரம் அப்படிங்கிறது 100% கன்னிராசியில் வருது. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 8 மாதங்களில் எந்த பாதிப்புகளும் இல்லை. வருமானம் இருக்கும், செலவு இருக்கும், ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது, அப்பா அம்மாவோடைய ஹெல்த் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்லா இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் படுத்தும். ஆனால் அது கூட பெருசாக கவலைப்பட வேணாம்னா, குரு 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தாயாருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. நிலம் சார்ந்த முடிவுகள் எடுப்பதில் இருந்த தடைகள் விலகும். நீங்கள் வீட்டை விற்றுட்டு போகணும், இல்லை வீட்டை மாற்றணும், இல்லை வேறு வீட்டுக்கு குடி போகலாம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடைசி 4 மாதங்கள், அதாவது மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த மாதங்களில் டிசம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பித்தா ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும், ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன விரயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தன விரயம் எதனால் தன விரயம்? உங்களுடைய நண்பர்களால் பண விரயம் ஏற்படும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதாவது வேண்டாத சில செலவுகளை செய்து, கௌரவத்துக்காக சில செலவுகளை செய்து உங்களுக்கு பண நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு, அதே மாதிரி வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துருந்தேன்னா அந்த பணம் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் அவ பேரில் கேஸ் போட்டு தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் செலவுகள் அதாவது எவனை நம்பி பணம் கொடுத்தீங்களோ அவன் ஏமாற்றுவான். அதை தான் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்கள், சித்திரை 1, 2 ஆகிய பாதங்கள், முதல் 2 பாதங்கள். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம், வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, வியாபார வளர்ச்சி, குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடப்பது இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரம் இந்த கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வளர்ச்சி, சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த விசுவாவசு வருஷம் அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய திருமண விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய குழந்தைகள் நன்மையை ஏற்படுத்துவார்கள். ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு குழந்தைகள் மூலமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வருஷத்தில் இந்த கன்னிராசியில் பிறந்தவாளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக 7ஆம் இடத்துல சனி இருந்தால் திருமணத்தை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சில பேர் பண்ணுறங்கன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நமக்கு இப்போ கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு தசமஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். ஏன்னா சனி 7ஆம் இடத்துல எதிரி வீட்டில் இருக்கார், அதனால் தாராளமாக திருமணம் பண்ணலாம். ஆனால் அடுத்து வரக்கூடிய சனி குரு பயிற்சியில் குருவின் பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் இவங்க எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டேன்னா, உங்களுடைய நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கூட ஒர்க் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட படிக்கிறவனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் வச்சுருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, யாரையும் நம்பக்கூடாது. யாரையும் நம்பக்கூடாதுங்கிறத நீங்கள் மனசால் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கூட நீங்கள் காப்பாற்றிக்கலாம், உங்களை காப்பாற்றிக்கலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் அவர் ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கிறார். அவர் டெசிஷன் எடுக்கிறாருங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறார். அதை என்ன பண்ணணும், அதை அப்போத்துலேருந்தே அவரை கொஞ்சம் ஐசோலேட் பண்ணணும். அப்படி இல்லையா, உங்களை அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை நீங்கள் காப்பாற்றிக்கணும். என்னோடய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன்ப்பா, நீ பார்த்துக்குவான் பிஸ்னஸை அப்படின்னு வரணுமே தவிர, நீ என்ன பண்ணுறீ நான் கூட நிற்கிறேன்னு நின்னீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த எச்சரிக்கையை நான் சொல்கிறேன் இந்த கன்னிராசியில் பிறந்தவாளுக்கு. ஸோ கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடம் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும், யாரையும் கூட இருக்கிறவங்க விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை சொல்லி, இந்த வருஷம் உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்பட வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.